டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். நம்ம எல்லோருக்குமே பாருங்கள், உயரணும்னு ஆசை. அதுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்மளால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம், உயரணும்னு ஆசை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு பாருங்கள், ஒரு நல்ல சிறந்த வழியை சொல்கிறார். உயரணுமா, தேவன் தருகிற ஆலோசனை எப்படி போகணும். உயரணும்னா அவனோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணுமா. அவனோட பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். என்ன ஒரு ஆலோசனை பாருங்கள். நம்ம உயரணும்னா சிறந்த வழி, சிம்பிள் வழி, ஷார்ட்கட் என்னென்னா தேவனோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். தேவனோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துறதுல தேவன் தான் எக்ஸ்பர்ட். அவர் மாதிரி யாராலுமே உயர்த்த முடியாது. யோசேப்பு எங்கே இருந்தால் பாருங்கள், ஜெயில் கைதியாக இருந்தான், எங்கே கொண்டு போய் உயர்த்தினார் பாருங்கள். யோசேப்பை உயர்த்துறது தேவனால் மட்டும்தான் முடியும். மனிதன் உயர்த்தினா அடுத்தபடி தான் கொண்டு போய் உயர்த்த முடியும். ஆனால் தேவன் உயர்த்தும் போது பாருங்கள், எங்கேயோ பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுமா, அவருடைய தேவனோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணுமா. தேவனோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்குன்னா என்னதுங்க அப்படின்னு கேட்டோன்னா, அதுக்கு முன்னாடி வசனத்தை சொல்கிறாரு, இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். இளைஞர்கிட்ட சொல்கிறார், இளைஞர்களே நீங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நமக்கு இருக்கிற லீடர்ஷிப்பை நம்ம ஒபே பண்ணோம். நம்ம எங்கெங்கே தேவன் வைத்திருக்கிறாரோ அங்கே இருக்கிற லீடர்ஷிப்பை நம்ம ஒபே பண்ணோம். குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தில் கணவன் தலைவனாக இருக்கிறான், அவருக்கு நம்ம ஒபே பண்ணணும். பெற்றோர்கள் தலைவர்களாக இருக்காங்க, அவருக்கு நம்ம ஒபே பண்ணணும். சபையில் இருந்தால் சபையில் பாஸ்டர்ஸ், இல்லைன்னா அரசு அதிகாரிகள், வேலைக்கு போனால் எஜமான்கள், அந்த தலைவர்களுக்கு நம்ம கீழ்ப்படினோம். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். அவர் சொல்கிற கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படினோம். குறிப்பாக இங்கே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞர்களுக்கு சொல்கிறார், இளைஞர்களே நீங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். ஏன் இளைஞர் சொல்கிறாருன்னா, இளைஞர் தான் பாருங்கள், அநேக நேரத்தில் நமக்கு நல்லா தெரியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும், அவரோட எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பா அம்மாவோட எனக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி எண்ணம் தான் இளைஞர்கிட்ட இருக்கு பாருங்கள். அவர் தான் இளைஞர்கிட்ட சொல்கிறாரு, மூப்பர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள், எல்லாவற்றிலேயும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பைபிள் காலத்தில் பாருங்கள், ஒரு அடிமை எஜமானுக்கு சர்வ் பண்ணுன்னா ஒரு விதமான ஆடை அணிந்து கொண்டு தான் சர்வ் பண்ணுமா. நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட்டில் செஃப்லாம் போட்டுருக்காங்கன்னா ஒரு ஆப்ரான் மாதிரி, அதை போட்டுட்டு தான் அவங்க சர்வ் பண்ண முடியுமா. அந்த மாதிரி ஆடை அணிந்து கொண்டு தான் நம்ம சர்வ் பண்ணணும். தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்யணும்னா, தேவனுக்கு நம்ம சர்வ் பண்ணோன்னா மனத்தாழ்மை என்கின்ற அந்த ஆடையை நம்ம அணிந்திருக்கணும். இந்த மனத்தாழ்மை என்ற இந்த ஆடை இல்லாமல் நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனோட காரியங்களை, தேவனோட சித்தங்களை நம்ம செய்ய முடியாது. மனத்தாழ்மை இல்லாமல் செய்ய முடியாது. தாழ்மைனா என்னதுங்க? ஒருத்தர் தாழ்மையாக இருக்காரா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யாருமே எக்ஸ்பர்ட் இல்லை. இப்போ நம்ம யாருமே தாழ்மைக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம எல்லாருமே வளர்ந்து கொண்டு தான் வரும். தாழ்மையை பற்றி ஒரு நல்லா பிரசங்கம் பண்ணுறாருன்றதால அவர் தாழ்மையானு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே தாழ்மையில் வளர வேண்டியதாக இருக்குது. ஒரே ஒருத்தர் தான் தாழ்மை உள்ளவராக இருந்தார் பாருங்கள். எல்லாவற்றையும் வெறுமையாக்கி, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இங்கே மனிதனாக வந்தார். அதுதான் பாருங்கள் தாழ்மை. இப்போ ஒரு மனுஷனுக்கு தாழ்மை இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இருக்கிறதே லோலியஸ்ட் ஜாப் பண்ணும், ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு எந்த ஒரு முணுமுணுப்போ கசப்போ இல்லாமல் அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவருக்கு தாழ்மை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சர்ச்சில் பாட்டு பாடணுன்னா நிறைய பேர் வாலண்டியர் வருவாங்க. ட்ரம்ஸ் வாசிக்கணும், கீபோர்டு வாசிக்கணும், மேடையிலேருந்து எதாவது செய்யணுன்னா வருவாங்க. சர்ச்சில் இருக்கிற பாத்ரூமை க்ளீன் பண்ணணுன்னாக்கா நிறைய பேர் வரமாட்டாங்க பாருங்கள். அப்படியே வந்தாலும் அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அதை பண்ண மாட்டாங்க. எத்தனை பேர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பாத்ரூமை க்ளீன் பண்ணுவோம்? அதுதான் பாருங்கள் மனத்தாழ்மை. ரெண்டாவது, அவங்க செய்கிற வேலை, அவங்க செய்கிற தியாகத்தை யாருமே அங்கீகரிக்கலனாலும் பரவாயில்ல, தேவன் பார்த்தா போதும்னு செய்வாங்க பாருங்கள். அவங்க தான் மனத்தாழ்மை உள்ளவர். சில பேர் கை விட்டுருவாங்க பாருங்கள். நான் எவ்வளோ தியாகம் பண்ணுறேன், எவ்வளோ முயற்சி செய்கிறேன், யாரும் என்னுடைய வேலையை அங்கீகரிக்க மாட்டாங்களே, செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு விட்டுருவாங்க. அது பெருமை பாருங்கள். யாருமே அங்கீகரிக்கலனாலும் பரவாயில்ல, எந்த மனுஷனும் அதை பார்த்து அங்கீகரித்து அது பெருசாக மேன்மை பாராட்டினாலும் பரவாயில்ல, தேவன் பார்க்குறார். தேவன் மறைவாக இருக்கிறத பார்த்து வெளியேறங்க பதிலளிப்பார். அப்படிப்பட்ட மனுஷன் பாருங்கள் தாழ்மையுள்ள மனுஷன். தாழ்மையுள்ள மனுஷன் பாருங்கள், அவன் தேவன் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது அவனுக்கு விளங்கிடும். தேவனோட உதவி இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு சொல்லிட்டாரு, என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உணர்வு உள்ளவன் தான் பாருங்கள் தாழ்மை உள்ளவன். தேவன் நன்றி, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனோட உதவி வேணும். இப்போ இளைஞர்கள் பாருங்கள் அந்த மாதிரி எண்ணங்கள் உடையவர்களாக இருக்குது. இப்போ இந்த வாலிப வயதிலேயே இப்போ பாருங்கள், தேவன் இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. ஒரு வேளை நிறைய எனர்ஜி இருக்கலாம், மூப்பர்களை விட, சீனியர் பாஸ்டரை விட, பெற்றோர்களை விட இளைஞருக்கு நிறைய எனர்ஜி இருக்கலாம் சரீரத்தில். ஆனால் தேவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற அந்த அறிவுக்கு வரணும் பாருங்கள். தேவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனோட உதவியோடு தான் எல்லாரும் எல்லாம் செய்ய முடியும். ஆகவே தான் மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மைன்ற அந்த ஆடை அணிந்து கொண்டு தான் நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவருக்கு. அப்படின்னா ஆப்போசிட் டீம். ஒரு வாரில், யுத்தத்தில் ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் நீங்கள் பெருமையாக நிற்கிறீங்கன்னா தேவனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறீங்க. யுத்தத்தில் யார் ஜெயிப்பா? தேவன் தான் ஜெயிப்பார். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவரோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்து இந்த பக்கம் வந்துடணும். அதாவது நான் உண்மை கூட நிற்கிறேன், உமக்கு எதிராக நான் நிற்க விரும்பல, உண்மை கூட நான் நிற்கிறேன்னு இந்த பக்கம் வந்துடணும். இந்த பக்கம் வந்துட்டால் அவர் நமக்கு கிருபை அளிக்கிறாராம். தேவனை எதிர்த்து நிற்காமல் தேவனுக்கு அவரோடு கூட நம்ம நிற்கணும் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ண? மனத்தாழ்மை என்ற ஆடை அணிந்து கொள்ளும். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். அப்படி இருக்கும்போது பாருங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். எவ்வளோ நாளுங்க அப்படி இருக்கிறது? எவ்வளோ நாள்லாம் தெரியாது, எத்தனை மாதம் எத்தனை வருஷம்லாம் தெரியாது. ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். யோசேப்பை ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். ஜாஷுவா பாருங்கள், மோசஸ் மறிக்கிற வரைக்கும் மோசஸோட லீடர்ஷிப் கீழே இருந்தான். மோசஸ் மறித்தவுடனே ஜாஷுவாவுக்கு ஏற்ற காலம் வந்துடுச்சு. ஜாஷுவாவை உயர்த்துகிறார். நான் மோசேவோடு இருந்தது போல் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்க மாட்டேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். தேவன் உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஒரு வேளை நீங்கள் சொல்ல, என் வாழ்க்கை ரொம்ப தாழ்த்தப்பட்டுக்குதுங்க, நான் ஒரு உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் இப்போ வைத்திருக்கிற இடத்துல அப்படியே இருங்க, அவரோட பலத்த கைக்குள்ளே இருங்க. கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், கடினமான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயே இருங்க. தேவன் உயர்த்துற வரைக்கும் அங்கேயே இருங்க. அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். சிலத்தை பாருங்கள், நாமளே எதுவும் முயற்சி செய்து நம்மளை நாமளே உயர்த்திப்போம். அதெல்லாம் டெம்பரவரி பாருங்கள். அதெல்லாம் பண்ண பெருமை உள்ளவர், தேவனை எதிர்த்து நிற்கிற மாதிரி. அப்சலோம் பாருங்கள், தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கணும். நான் தான் கிங்கு, நான் தான் அடுத்த ராஜா அப்படின்னு தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கணும். என்ன நடந்தது? அவன் தேவனுக்கு எதிர்த்து நின்ன மாதிரி. அதனால் ஒன்றும் பண்ண முடியல பாருங்கள், மறுத்து விட்டான், ராஜாவாக ஆக முடியல. நாமே ப்ரொமோட் பண்ணுறதை நிறுத்தி விட்டு தேவன் வைத்திருக்கிற இடத்துல அவர் பலத்த கைக்குள்ளே அடங்கியிருப்போம். ஒரு வேளை தாழ்மையான இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட பலத்த கைக்குள்ளே அடங்கியிருப்போம். ஏற்ற காலத்தில் தேவன் அவர் உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் சூழ்நிலையெல்லாம் கண்டு நான் தாழ்வான இடத்துல தான் இருக்கிறேன், வேலையிலேயே கூட ஒரு பெரிய மாற்றம் இல்லை, அங்கேயும் தாழ்வில் தான் இருக்கிறேன், வீட்லேயும் யாரும் மதிக்கல, தாழ்வாக தான் இருக்கிறேன், பரவாயில்ல, அங்கேயே இருங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். அவரோட பலத்த கைக்குள் நம்ம அடங்கி இருக்கும்போது, நம்ம அங்கே இருக்கிற லீடர்ஷிப்புக்கு நமக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். உயர்வதற்கு இதுதான் சிறந்த வழி, வேறு ஷார்ட்கட் கிடையாது. வேறு ஷார்ட்கட்டில் போனால் அது தேவனே எதிர்த்து நிற்கிற மாதிரி ஆகிடும். ஆகவே தேவனோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும்போது அவர் பாருங்கள் கொடுக்கும்போது வட்டியும் முதலுமா கொடுப்பார். யாரால காம்பன்சேட்டே பண்ண முடியாத அளவுக்கு கொடுப்பார். அவர் தேவனோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும்போது அவர் நமக்கு அநேக கிருபைகளை அளிக்கிறாராம். யாக்கோபு கூட சொல்கிறார் பாருங்கள், பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கிருபை யாருக்கு வழங்கப்படுதுன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு ஊழியம் செய்யணுமா, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்யணுமா, இந்த மனத்தாழ்மை என்ற இந்த ஆடை இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ மனத்தாழ்மை நம்ம அணிந்து கொள்ளும்போது பாருங்கள், தேவனோட பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கிறோம்.